எங்க ஐயா எடப்பாடிட்ட கேளுங்க. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். இததான் 15 வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன். அது தமிழ் தேசியம்ங்கிறீங்க. அம்மா கனிமொழி என்ன சொல்றாங்க? தமிழுக்கும் தமிழருக்கும் யாரு போராடுறாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. அவங்களும் எனக்கு தகவல் செய்யறாங்க. இப்ப தம்பி அண்ணாமலை இருந்து ஐயா எடப்பாடியில இருந்து அம்மையார் கனிமொழியில இருந்து வாக்கு கேட்கறது நாம் தமிழர் கட்சி எனக்கு தான். அதனால இந்த கோஷங்களை மாத்திராது, என்ன முழக்கங்கள் என் நாடு என் மக்கள். சரிதான். தம்பி அண்ணாமலைகிட்ட போய் கேளு, என் நாடு என் மக்கள்னு போட்டு நீங்க பயணிக்கிறீங்களே, எது உங்க நாடு எது உங்க மக்கள்னு நீங்க கேளு. தம்பி அண்ணாமலைகிட்ட இந்த ஊடகவியலாளர் கேளுங்க, எது உங்க நாடு என் நாடு என் மக்கள்னு நீங்க எப்படி போடுறீங்கன்னு கேளுங்க. என் நாடு என் மக்கள்னு சீமான் போடும்போது தமிழ் தேசியம், அது பாசிசம், அது சாவனிசம், அது செப்பரட்டிசம் இதெல்லாம் பேசுனீங்கல்ல. இப்ப என் நாடு என் மக்கள் நீங்க எப்படி போடுவீங்க? இதே என் நாடு என் மக்கள் முழக்கத்தை முன் வச்சு கர்நாடகால நடப்பீங்களா? இல்ல உங்க தலைவர் இருக்கிற குஜராத்ல தம்பி அண்ணாமலை நடக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இதே என் நாடு என் மக்கள் முழக்கத்தை முன் வச்சு கர்நாடகால நீங்க அங்க அதிகாரியா இருந்திருக்கீங்க, நடக்க முடியுமான்னு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப என் நாடு என் மக்கள் நீங்க வச்சு ஓட்டு கேட்கறது எனக்கா உங்களுக்கா? என் அரசியலுக்கு தான் நீங்க வாக்கு கேட்கறீங்க. அதுதான் தமிழ் தேசம், அதுதான் தமிழ் தேசியம். என் நாடு என் மக்கள், நாங்கெல்லாம் உங்க மக்கள். எங்க மக்களுக்கு நீங்க செஞ்சது என்ன? கச்சத்தீவு மீட்பு, காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, மீத்தேன் ஈத்தேன், இந்த வழக்கொல்லை, லஞ்சம் ஊழலையே பேசிருக்கிறீங்க. இன்னும் அது ஒழிக்க முடியாததா? அது சீர்திருத்த முடியாதா? சரி செய்ய முடியாதா? செய்ய முடியும்ல. ஆனால் வளர்த்த மலைய மணலை நீங்க உருவாக்குவீங்களா? ஐயா மோடி கையெழுத்து போட்டார், பிளீஸ் மலையை கொஞ்சம் கடன் வளருமா? என்ன விட்லாச்சாரியார் படம் அது? மந்திர கொலை காட்டணும் மலை உருவாக, விந்திய மலையை எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு, மேற்கு தொடர்ச்சியே கொஞ்சம் தொடரு அப்படின்னு சொல்றதுக்கு. ஏன் அதை பத்தி நீங்க எந்த தலைவரும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க கோயில்கிட்டே இருக்கீங்களா, குடிசைக்கு எப்ப வருவீங்க? எப்ப வருவீங்க? சாமிகிட்டே நிக்கிறீங்களா, பூமிக்கு எப்ப வருவீங்க? எப்ப வருவீங்க நீங்க? முதல்ல அவர்கிட்ட கேளுங்க, எங்க ஐயா எடப்பாடிட்ட கேளுங்க. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். இததான் 15 வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன். அது தமிழ் தேசியம்ங்கிறீங்க. எல்லா திராவிட கட்சிகளும் பாருங்க, நான் பேசுற அரசியல பேசுது, ஓட்டு எனக்காக கேட்கறாங்க. அம்மா கனிமொழி என்ன சொல்றாங்க? தமிழுக்கும் தமிழருக்கும் யாரு போராடுறாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. அவங்களும் எனக்கு தகவல் செய்யறாங்க. இப்ப தம்பி அண்ணாமலை இருந்து ஐயா எடப்பாடியில இருந்து அம்மையார் கனிமொழியில இருந்து வாக்கு கேட்கறது நாம் தமிழர் கட்சி எனக்கு தான். அதனால இந்த கோஷங்களை மாத்திராது, என்ன முழக்கங்கள் என் நாடு என் மக்கள். சரிதான். அப்ப இது நம்ம முழக்கத்தை தான் வச்சு தம்பி நடக்கிறார், நமக்கு தான் நடக்கிறார். அவ்வளவுதானே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.